இது மகிமை நேரம். இந்த 6வது நாளில் கூட ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய இரட்சகராக இருந்து நம்மை வழிநடத்த விரும்புகின்றார். சங்கீதம் 18:2 இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு யாராக இருக்கின்றார்? யார் தெரியுமா? நம்முடைய இரட்சகர். நம்முடைய இரட்சகராக நம்மோடு கூட இருக்க விரும்புகின்றார். இரட்சகர் அப்படின்னா என்ன பொருள்? இரட்சகர் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய சாபங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுப்பவர் தான் இந்த இரட்சகர். பாருங்க, அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இந்த உலகத்திலே பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள் யாருமே இந்த உலகத்திலே இல்லை. அதை போலவே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி, நம்மை தூக்கி, நம்மை சுத்தப்படுத்தி, நம்மை ரட்சிக்க இயேசுவை தவிர வேறு ஆட்களும் இல்லை, வேறு தெய்வமும் இல்லை. எப்படி பாவம் செய்யாத பரிசுத்தவான் இல்லையோ, அதை போல நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தூக்கி ரட்சிக்க வல்லமையுள்ள தெய்வமும் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. பூலோகத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமமே இல்லை என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இது நம்ம எல்லாருக்கும் ஒருவேளை நமக்கு தெரியலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்திலே பாவங்களை நீக்கி ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரம் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்காகவே அவர் இந்த உலகத்திலே பாலகனாக வந்து உதித்தார். அதனாலதான் அவருக்கு இரட்சகர் என்று பெயர் வைக்கப்பட்டது இல்லையா? அவர் பிறக்கும் போதே தேவதூதர்கள் எல்லாம் அதை அறிவிக்கும் போது சொல்றாங்க, லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ அவர் பிறக்கும் போதே, அவர் பாலகனாக அவர் பிறக்கும் போதே அவருக்கு எந்த பெயர் வந்துருச்சு? இரட்சகர் அப்படிங்கிற பெயர் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த இரட்சகர் நம்மோடு கூட இருக்க விரும்புகின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விலக்கி, நம்மை ரட்சித்து, நம்மை மீட்டெடுக்க அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகின்றார். பாருங்க, நமது பாவங்களிலிருந்தும் நம்மை சாபங்களிலிருந்தும் விடுவிக்கின்றவர் இயேசு ஒருவர் மாத்திரமே என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த இரட்சகர் குறித்து நம்ம அந்த ஒரு சம்பவம், அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த பவுலையும் சீலாவையும் நினைச்சுட்டாங்க பிடிச்சு இழுத்து அடிச்சு கொண்டு எங்க போடுறாங்க? ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. ஏன்னா ஆண்டவரை பற்றி அவங்க பேசினதுனால இந்த பவுலையும் சீலாவையும் என்ன செய்றாங்க? அப்படியே அடிச்சு நல்லா அடி வாங்கி ஜெயிலில் கொண்டு நினைச்சிட்டாங்க. போட்டு சிறைச்சாலைக்காரன்ட்ட சொல்லிட்டாங்க, அவனை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான்? அவனுடைய கால்களெல்லாம் தொழு மரத்தில் மாட்டி வச்சுட்டான். அப்போ கால்கள்லாம் அசைய முடியாது. அப்போ அப்படி நடு ராத்திரியில என்ன செய்தாங்க? அந்த பவுலும் அந்த சீலாவும் ஆண்டவர் என்ன செய்தாங்க? நடு ராத்திரியில எழுந்து தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 16:25 நினைக்கிறேன் அந்த வசனத்துல, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் எழுந்து தேவனை துதித்து பாடுறாங்க. அந்த ராத்திரியிலே எழும்பி அவங்க என்ன செய்றாங்க? தேவனை துதித்து பாடுறாங்களாம். அப்போ அதை காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் இப்போ இந்த ராத்திரி பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. அவங்க 2 பேரும் பாடின பாட்டை எல்லாரும் கவனிச்சு கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ நிச்சயமா அது ஒரு பெரிய சுவிசேஷம் இல்லையா? ஆண்டவர் தான், இயேசு தான் இரட்சகர் என்பதை எல்லா மக்களையும் அறியும்படியாக, ஐயோ அவருடைய பாடுகளின் மத்தியிலும் அவருடைய வேதனைகளுடைய மத்தியிலும் தேவனை துதித்து பாடினாங்களாம். அப்போ பாருங்க, பாடும்போது ஒரு பெரிய அதிசயம் அங்கே நடக்கிறது. அப்போ அந்த சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் அப்படியே அசையுது, எல்லாருடைய கட்டுகளும் அப்படியே அகன்று போகுது. எல்லாரையும் அப்படி கட்டி வச்சிருக்காங்க, கை காலெல்லாம் கட்டி இருந்திருக்கலாம். ஏன்னா பவுலையும் சீலாவையும் தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்காங்களே, அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கையும் காலையும் கட்டி உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? அப்போ அந்த கட்டுகள் எல்லாம் கலண்டுது. அப்போ உடனே ஜெயிலர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவர் தன்னையே தற்கொலை பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா எல்லா கைதிகளையும் என்ன செய்திருப்பாங்க? ஓடி இருப்பாங்க. இனிமேல் நம்மளுடைய மேல அதிகாரி வந்து நம்மிடத்துல கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி தெரியாம நாமே மாய்த்து கொள்வோம் என்று சொல்லி நினைக்கிறாரு. அப்போதான்
பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் செய்யாத, நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கோம், இங்கே யாரும் தப்பி ஓடி போகலைன்னு சொல்லி. அப்போ தான் அவன் உணர்ந்தான். அப்போ அவன் பவுல்கிட்ட கேட்குறான், உண்மையா நீங்கள் பாடி துதித்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் ரட்சிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பவுலுக்கு முன்பதாக மண்டிட்டு விழுவதை நம்ம பார்க்குறோம்ல. அந்த ஜெயிலர் ஓடி பவுலுக்கு முன்பதாக மண்டிட்டு விழுகிறார். ஐயா, நான் ரட்சிக்கப்பட ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போதான் பவுல் சொல்கிறாரு, நீ இதுக்கு என்னென்ன பரிகாரம்லாம் செய்யணும், இவ்வளோ பரிகாரம் செய்யணும், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள்லாம் செலவழியும் அப்படிலாம் பவுல் சொல்லலை. பவுல் என்ன சொல்கிறாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ அவரை மாத்திரம் நீ விசுவாசித்தா போதும், அவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்து விடுவார். உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய சாபங்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், மாற்றி போடுவார். நீ உன் குடும்பமும் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை அன்றைக்கு பவுல் அந்த சிறைச்சாலை காரனிடத்துல சொல்லிடுறான். பாருங்க, வேற ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், இதுக்கு என்ன பரிகாரமும் நீ செய்ய வேண்டாம், ஆயிரக்கணக்கான ரூபாய்களும் கூட நீ செலவழிக்க வேண்டாம். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவருடைய இரத்தத்தினால தான் என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட முடியும் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தில் நீ விசுவாசிச்சேன்னா போதும், அதுதான் உன்னுடைய ரட்சிப்பு, அதுதான் உன்னுடைய மெய்யான உனக்கு, அதன் மூலமாக தான் உனக்கு மெய்யான சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி பவுல் கொள்கிறார். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் என்னை பாவங்களிலிருந்து மீட்டு, சாபங்களிலிருந்து மீட்டு விடுவிக்க அவர் ஒருவரே வல்லமை உள்ளவர், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராக இருந்து நம்முடைய உள்ளத்தில் அவரை உண்மையாக, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ரட்சகரப்பா, என்னுடைய உள்ளத்துல நீங்க வாசம் பண்ணுங்க என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் உண்மையாக நாம் அவருடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நமக்கு மகிழ்ச்சி தான். இயேசு நமக்கு ரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே இயேசுப்பா நீங்க தான் என்னுடைய ரட்சகரப்பா, இந்த உலகத்திலே வேற யாராலும் ரட்சிப்பு என்ற வார்த்தையை ஆண்டவரே அதனுடைய பொருளை கூட நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க தான் என்னுடைய ரட்சகரப்பா, நீங்க தான் என்னுடைய ரட்சிப்பு, நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவருடைய கரத்துல அன்றைக்கு அந்த ஜெயிலர் எப்படி அந்த பவுலுக்கு முன்பதாக விழுந்தானோ அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இயேசுப்பா எனக்கு உங்களை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ரட்சிப்பு. ஒருவேளை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குடும்பத்தார் இருக்கலாம், யார் ரட்சிக்கப்படாத நிலைமையில இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ரட்சகரை உங்களுடைய சொந்த ரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்று நீங்க அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க 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 நிச்சயமாக இந்த ரட்சகர் உங்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கையிலும் பிரவேசித்து கர்த்தர் அவர்களையும் கூட மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், நான் மட்டும்தானே என்னுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனோ என்னுடைய பிள்ளைகளோ ரட்சிக்கப்படவில்லையா ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்காக ஒருவேளை நீங்கள் அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்பார், உங்களுடைய கணவனை ரட்சிப்பார், உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை ஊதாரித்தனமாக திரிகின்ற என்னுடைய பிள்ளைகளை நீங்க ரட்சிங்கன்னு சொல்லி கலங்குகிற ஒவ்வொரு சகோதரிமாரையும் ஒவ்வொரு தாயாரையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார், ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் கலங்குகிற ஒவ்வொரு வேளைகளிலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் ரட்சகராக இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னுடைய ரட்சகராக நீங்க இருக்கிறீங்கப்பா, என்னுடைய குடும்பத்தின் ரட்சகராக இருங்க என்று சொல்லி அவரை வருந்தி அழைத்தீர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே அவரை வருந்தி அழைப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நீங்க எங்களுடைய ரட்சகராக இருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஒருவேளை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தகப்பனாருக்காக, தாய்க்காக, உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். ஐயோ இந்த குடும்பத்திலே நான் மாத்திரம் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த குடும்பத்தில் வேற யாரும் ரட்சிக்கப்படவில்லையே, நான் என்ன செய்கிறது என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். இந்த புதிய ஆண்டவரே
அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருந்து குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சித்தப்பா. பிள்ளைகளை உமக்கென்று ஆண்டவரே நீங்க எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து நீனே மெய்யான இரட்சகர் என்பதை பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஐயா நீங்க தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பலன் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல நீங்க தான் மெய்யான இரட்சகர் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீங்க தான் மெய்யான ஒளி, நீங்க தான் மெய்யான வழி என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நீங்க இரட்சகர் என்பதை பிள்ளைகளுக்கு நிரூபித்து கொடுங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையில பிரவேசி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை தர போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொட்டு அவர்களை பலப்படுத்த போறதற்காக நன்றி. உடைய கிருபை நிறைந்த ஆண்டவரே உடைய வசனங்களாலே பிள்ளைகளை நிரப்ப போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீங்க வழி நடத்த போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.